ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 7 மே 2026. परमात्माविनुடைய महावाक्यम, किसी भी प्रकार की हलचल में अचल रहना यही श्रेष्ठ ब्राह्मण आत्माओं की निशानी है. எந்த ஒரு விதமான ஒரு குழப்பமான சூழ்நிலையிலும் ஆடாது அசையாது இருப்பதுதான் சிரேஷ்டமான பாபா குழந்தைகளின் பிராமண ஆத்மாக்களின் அடையாளமாகும். சூழ்நிலை இருக்கு, நமக்கு அதில் நிறைய கேள்விகள் மனதில் வருதான். ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறார் பாபா. ஸ்ரீமத்தை கையில் பிடிச்சிக்கோங்க, பாபா கையில் பிடிச்சிக்கோங்க, குழப்பமே பட வேண்டாம். நாடகன்றது ஞாபகம் இருக்கட்டும், நாடகம் எனக்கு ஒரு பரிசை தான் கொடுத்துட்டு போகும், அது என்னை ஏமாத்தாது, அது எனக்கு துக்கம் கொடுக்காது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. दुनिया हलचल में हो लेकिन आप श्रेष्ठ आत्माएं हलचल में नहीं आ सकती क्यों? உலகமே குழப்பத்தில் வரலாமா? ஐயோ இப்படி ஆகிப்போச்சா, என்ன ஆகிப்போச்சு, ஏதாயிப்போச்சு, அது அக்ஞானி ஆத்மாக்கள். ஆனால் நீங்கள் ஒரு பொழுதும் குழப்பத்தில் வர முடியாது. ஏன்? क्योंकि ड्रामा की हर सीन को जानते हो. ஏனென்றால் உங்களுக்கு நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சியை பற்றியும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுங்கிறதுனால பாபா என்ன சொல்றாரு, குழப்பமே பட வேண்டாம். நாடகம் 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 நன்மைக்கானது. அப்போ ஒரு நல்லது நடக்குதுன்னு போது நம்ம ஏன்னு கேட்க மாட்டோம் இல்லையா? எனக்கு ஏன் நல்லது நடக்கணும் அப்படி எனக்கே கேட்குறோமா? நான் இல்லையே. நல்லது நடக்குதுன்னா சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறோம். அதே போல் நாடகத்தில் நல்லது நடக்குது, சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறேன். அந்த காட்சியில் நான் டிஸ்டர்ப் ஆகலை, ஆனால் அதை வெல்கம் பண்ணுறேன். ஓகே, நல்லது நல்லது. நாலேஜ்ஃபுல் ஆத்மாएं, பவர்ஃபுல் ஆத்மாएं சதா ஸ்வத்தை அச்சல் रहती है. ஆக ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள், சக்தி நிறைந்த ஆத்மாக்கள் சதா ஆடாது அசையாது நாம் இருக்கின்றோம். மறுபடியும் அதான் சொல்றார், ஞானம் இருக்குன்னா ஞான பூர்வமான ஆத்மாவினுடைய அடையாளம், ஞானி ஆத்மாவினுடைய அடையாளம் ஸ்டேபிளாக இருக்கணும் இல்லையா? ஞானம் நோட்டில் எழுதுறதுக்கு அல்ல, பாயிண்ட்டாக எழுதுறதுக்காக அல்ல. அது மட்டும் அல்ல, அது நல்ல பழக்கம். ஆனால் அதை புரிஞ்சு அதை நான் எப்படி ப்ராக்டிக்கலாக அதன் அனுசாரம் நடக்கிறேங்கிறது தான் ஞானம். அப்போ அதன்படி நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு பலம். அது तो कभी वायुमंडल से घबराओ नहीं, सदा निर्भय रहो. அதனால பாபா குழந்தைங்களுக்கு சொல்றாரு, குழந்தைகளே ஒரு பொழுதும் அந்த சூழ்நிலையை கண்டு பயந்து போயிடாதீங்க, பயமற்றவராக இருங்கள், குழப்பமே பட வேண்டாம், பயமே பட வேண்டாம், பயமற்ற ஆத்மாகங்க. எனவே இன்னைக்கு நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு, உலகமே குழப்பத்தில் வரலாம், ஆனால் நீங்கள் நாடகம் அப்படின்னு பாயிண்ட்டை கையில் பிடிச்சிக்கோங்க, பயமில்லாமல் இருங்க. நல்லது. ஓம் சாந்தி.